ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் கிச்சன். ரீசெண்டாக பொருள் காட்சி போயிருந்தோம் ஃபேமிலியோட. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பொருள் காட்சி நான் சென்னையில் எங்கேயுமே பார்க்கல. நம்ம எப்போவுமே மெரினா பீச் பக்கத்தில் ஒரு பொருள் காட்சி போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே இடத்துல தான் பொருள் காட்சி போட்டிருந்தாங்க. ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு பொருள் காட்சி. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ஒரு ஏரியா தான் இது. செம்மையாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 120 சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது பொருள் காட்சி. அவதாரோடைய வேர்ல்டுன்னே சொல்லலாம். உள்ளே அவதாரெலாம் இருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துருச்சு. அந்த செட்டே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வீடியோஸ், ஃபோட்டோஸ், ரீல்ஸ் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயிலேருந்து நம்ம போகும்போது உள்ளே போனால் செம்ம கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக பொருள் காட்சி போய் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நாங்கள் பார்க்கும்போது அவதாரெலாம் அப்படியே நடந்து போனாங்க. கூப்பிடும் போதெல்லாம் அப்படி நின்று நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் வேணா கூட அவங்க கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே வேணால் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக போய் நீங்கள் பார்க்கணும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க மக்களே. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் நாங்கள் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு மேலே இருக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லை. ஸோ நான் நினச்சேன் நாங்கள் லேட்டாக போனனால தான் மேபி க்ரௌடே இல்லையா அப்படின்னு நினச்சேன். அப்போ நம்ம கேட்டப்போ அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, அந்த அண்ணா சொன்னாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவதாரெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஃபோட்டோனா வேணுன்னா கூட அவங்களோட நீங்கள் நின்று எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் வீடியோஸ் எடுத்தாங்க. கிட்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வீடியோஸ்லாம் நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என் ஃபோனில். எனக்கு அப்போ பார்த்து என் ஃபோனில் சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் மிஸ் பண்ணாமல் இந்த பொருள் காட்சி கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுவும் இந்த அவதாரோடைய வேர்ல்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. போய் பாருங்கள் மக்களே. அப்புறம் அங்கே கூட ஃபோட்டோகிராஃபர்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சில கடைங்கள்லாம் ஓப்பனில் இருந்தது, ஒரு சில கடைங்கள்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே இருக்க கடைங்கள்லாம் லைனாக பார்த்தோம். ஹேண்ட்பேக் கடைங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன கடைங்க, செப்பல்ஸ் கடைங்க இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பேக் பெயினுக்கு வேண்டி மிஷின்ஸ் தான். ஸோ அண்ணா இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. கஸ்டமர் அட்டன் பண்ணது ரொம்ப சூப்பராக, க்யூட்டாக, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அட்டன் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயமும் அண்ணாவுக்கு கேட்கும் போது, அண்ணா அவங்கக்கிட்ட கேட்கும் போது க்யூட்டாக அவங்க பதில் சொன்னாங்க. அண்ணாக்கிட்டே ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் மெயினாக கார் வருது. லாங் ட்ரைவ்லாம் போகும்போது பேக் பண்ண வரும். அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கடையே வச்சுருந்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. எல்லா வகையான ஊறுகாயும் இருந்துச்சு. அந்த பக்கெட் ஃபுல்லாக ஊறுகாய் தான். டேஸ்டெல்லாம் அல்டிமேட், சொல்லவே வேணாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மாங்காய் தொக்கு ஊறுகாய் தான் ட்ரை பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அண்ணன்கிட்ட கேட்டோம், இதெல்லாம் எப்படின்னா ஹோம்மேட்டான்னு கேட்டோம். எல்லாமே ஹோம்மேட் தான். ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணாவும் அட்டன் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு கேட்கும் போதெல்லாம் எந்த ஊறுகாய் வேணும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அண்ணா எனக்கு நெல்லிக்காய் கேட்டேன். அப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி கொடுத்தாங்க. டேஸ்ட்டுக்குமே ஒன்று கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப தேனில் போட்டது, இனிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் தேனில் போட்ட நெல்லிக்காய் வாங்கினேன்.
அதையும் வாங்கி ட்ரை பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மக்களே நீங்களும் போனீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய், உங்களுக்கு என்ன ஊறுகாய் பிடிக்குமோ நீங்கள் வாங்குங்க. ஆனால் நெல்லிக்காய் ஊறுகாய் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த அண்ணா கடையில் போய் ஊறுகாய் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஊறுகாய் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது பைனாப்பிள் ஊறுகாய், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மெதுவாக நடந்து வந்து போகும்போது கிட்ஸோட ஏரியா இருந்துச்சு. கிட்ஸ்குள்ள கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு சில கடைங்கள்லாம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்டுமே அங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்தனால கொஞ்சம் டயர்டாகிட்டோம். கோலி சோடா குடித்தோம். சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு மெதுவாக வந்து நம்ம வந்து அப்படியே மெதுவாக கடைங்களுக்கெலாம் போய் பார்க்கலான்னு போனப்போ ஒரு சில கடைங்கள்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. நாங்கள் கேட்டோம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. இப்போ தானே ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, இன்னும் 40 நாள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு இப்போ கூட நீங்கள் இந்த வீக் கூட போனீங்கன்னா கூட ஒரு சில கடைங்கள்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். நிறைய ராட்டினம்லாம் பார்த்தோம். பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுவும் இந்த நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ஏதோ சம்திங் தான் இருந்துச்சு. எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா அண்ணா தான் பே பண்ணனால எனக்கு சரியாக தெரியல எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து போய் பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் உங்களுக்கும் தான் சொல்கிறேன், கிட்ஸ்குள்ள ராட்டினம்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். இப்போ என் வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.